தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சர்வமும் அறிந்த சதாவதானி, சாத்திரங்கள் கற்றறிந்த கலைவாணி, சிகரம் மிஞ்சிய பெருந்தன்மை, சீர்மிகு தமிழகம் படைத்த திருத்தாய், சுடர்மிகு அறிவுடை அருள் சக்தி, சூழ்ச்சிகளை வீழ்த்திய வேங்கை, செங்கரங்களால் இல்லார்க்கு வழங்கும் தான கடல், சேனைகள் பலவற்றின் பொதுச் செயலாளர், சைனியம் இயக்கி எதிரிகளை அழிக்கும் பேரரசி, சொந்தங்களாய் மக்களை நேசிக்கும் மகோன்னதம், சோதனைகளை வெற்றிகளாக மாற்றும் சமத்காரம், சௌக்கியமாய் அனைவரும் வாழ திட்டங்களை இயக்கும் தொலைநோக்கு, ஞானம் போற்றும் ஞானயோகி, தடைகளை தகர்க்கும் வீர பராக்கிரமம், தாரதம்மியமின்றி வழங்கும் தான மழை, திசைகள் வணங்கும் தீர்க்கதரிசி, தீயவைகளை தீர்க்கும் தீரம், தூய மனம் கொண்ட தாய்மை, தெய்வீகம் திகழும் திருமுகம், தேவதைகள் தொழும் தெய்வாம்சம், தைரியம் தலை தாழ்த்தும் கம்பீரம், தொட்டவை அனைத்தும் துலங்கும் திருக்கரம், தோன்றிற் புகழோடு தோன்றிய பெருந்தகை, நடுநிலையுடன் செங்கோல் செலுத்தும் சக்கரவர்த்தி, நாவன்மையில் ஒப்பாரும் மிக்காரமில்லா முதல்வர், நிறைகுணம் பொதிந்த நீதி நெறியாளர், நீங்காது இதயங்களில் நிறைந்திருக்கும் மாசிலா முழுமதி, நுண்மான் நுழைபுலம் மிக்க கூர்மதி, நூலோர் வியக்கும் நூலறிவு, நெறிமுறை தவறா நேர்மை, நேர்த்திமிகு ஆளுமை, நைச்சியம் கண்டறியும் நிதானம், நொடிகளை விஞ்சி செயலாற்றும் வேகம், நோக்கத்தை நிறைவேற்றும் மனத்திட்பம், பவித்திரமான அன்புடை உள்ளம், பாண்டித்தியமிக்க பன்மொழி புலமை, பிரதிபலன் எதிர்பாரா சேவை செம்மல், பீடு நடைபயிலும் புரட்சி தலைவி, புதிய சாதனைகள் படைக்கும் பிரம்ம அம்சம், பூக்களின் மென்மையை விஞ்சும் மனம், பெரும் தடைகளை தாண்டிய காட்டாறு, பேராற்றல் மிக்க புரட்சி கனல், பைந்தமிழ் தாயின் தவ புதல்வி, பொற்றாமரை திருமகளின் பரிமாணம், போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தலைவி என அத்தனையும் மொத்தமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையிலான அரசால் வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மானியம், நுண்ணீர் பாசன மானியம், புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கால்நடை மருந்தகங்கள், விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிர்க்கடன், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினி, மிதிவண்டிகள், வண்ணச் சீருடைகள், புத்தகப்பை உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கடன் உதவி, மூலதன மானியம், மின் மானியம், மின்னாக்கி மானியம், மதிப்பு கூட்டுவரி மானியம், நெடுஞ்சாலை துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலைகள், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் நடத்தப்பட்டுள்ள விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கட்டப்பட்டுள்ள சிறு பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் அம்மா அவர்களின் சீரிய தலைமையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் விலையில்லா அரிசி, கறவை பசுக்கள், ஆடுகள், மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர்கள், மடிக்கணினிகள், மிதிவண்டிகள், திருமண நிதி உதவியுடன் 4 கிராம் தங்கம் வழங்கப்பட்டதன் விவரங்களையும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளின் தகவல்களையும் விரிவாக காணலாம். விலையில்லா அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 8,17,160 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 20 கிலோ அரிசி வீதம் 15,911 மெட்ரிக் டன் அரிசியும், அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 1,09,845 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 35 கிலோ அரிசி வீதம் 3.845 மெட்ரிக் டன் விலையில்லா அரிசியும் வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விலையில்லா கறவை பசு வழங்கும் திட்டத்தின் கீழ் 9,31,19,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2,600 கறவை பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவை 2,689 கன்றுகளை ஈன்றுள்ளது. விலையில்லா கறவை பசு வழங்கும் திட்டத்தால் நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 8,442 லிட்டர் பால் உற்பத்தியாகியுள்ளது. இதன் வாயிலாக 43 பால் கூட்டுறவு சங்கங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. விலையில்லா செம்மறி வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 34,467 குடும்பங்களுக்கு தலா 4 ஆடுகள் வீதம் 44,84,70,450 ரூபாய் மதிப்பீட்டில் 1,37,868 விலையில்லா ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவை 2,06,969 குட்டிகளை ஈன்றுள்ளது.
விலையில்லா மின்விசிறி மிக்சி கிரைண்டர் வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 702 கிராமங்கள் மற்றும் வேலூர் மாநகராட்சியில் உள்ள 20 வார்டுகளில் 4,71,432 இல்லத்தரசிகளுக்கு 194 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டுள்ளன. விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு 155 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 97,931 விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த 89,987 மாணவ மாணவிகளுக்கு 29 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 11ஆம் வகுப்பு பயிலும் 1,50,000 மாணவ மாணவியர்களுக்கு 45 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. படித்த ஏழை பெண்களுக்கு 25,000 ரூபாய் நிதி உதவியுடன் தலா 4 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 26,597 பயனாளிகளுக்கு 66 கோடியே 49 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் 2 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 106 கிலோ 39 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. பட்டம், பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவியும் தலா 4 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 7,842 பயனாளிகளுக்கு 39 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் 8 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 31 கிலோகிராம் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 48,190 பயனாளிகளுக்கு 113 கோடி ரூபாய் செலவில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் முதியோர்கள், ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்றோர், திருமணமாகாத 50 வயதை கடந்த ஏழை மகளிர், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் விதவை தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவை ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் விதவை தாய்மார்கள், நலிந்தோர் நலத்திட்ட நிவாரண நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் ஆகியோரின் விவரங்களையும், விபத்து நிவாரண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகள், சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயனடைவோர் குறித்த தகவல்கள் ஆகியவற்றை விரிவாக அறியலாம். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 32,20,867 முதியோர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வீதம் 611 கோடியே 29 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்டோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 7,22,127 ஆதரவற்ற பெண்களுக்கு 113 கோடியே 7 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. 50 வயதை கடந்த திருமணமாகாத ஏழை மகளிர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 69,514 ஏழை மகளிருக்கு ஓய்வூதியமாக 11 கோடியே 16 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 18 கோடியே 38 லட்சத்து 724 விதவை தாய்மார்களுக்கு 289 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 36,627 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வீதம் 49 கோடியே 3 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 11 கோடியே 91 லட்சத்து 777 விதவை தாய்மார்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வீதம் 187 கோடியே 52 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. நலிந்தோர் நலத்திட்ட நிவாரண நிதி உதவி திட்டத்தின் கீழ் 5,175 பயனாளிகளுக்கு 5 கோடியே 21 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. விதை பெருக்கு திட்டத்தின் கீழ் 2,017.9 மெட்ரிக் டன் சான்று நெல் விதைகள், 72.703 மெட்ரிக் டன் சிறுதானிய சான்று விதைகள், 783.09 மெட்ரிக் டன் பயறு வகை பயிர்கள் சான்று விதைகள், 1,438.28 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்து பயிர்களின் சான்று விதைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. விதை கிராம திட்டத்தின் கீழ் 74,392 விவசாயிகளுக்கு 642.359 லட்சம் மானியத்தில் 50% மானிய விலையில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகை பயிர்களின் சான்று விதைகள் மொத்தம் 1,915.05 மெட்ரிக் டன்கள் வழங்கப்பட்டுள்ளன. தரமான சான்று விதைகள் உற்பத்தி பற்றிய 681 தொழில்நுட்ப பயிற்சிகள் 102.15 லட்சம் மதிப்பீட்டில் அளிக்கப்பட்டு 68.100 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ்
2974.409 லட்சம் செலவில் திருந்திய நெல் சாகுபடி முறைகள், பயறு வகைகள், தீவிர சிறுதானிய உற்பத்தி திட்டம், அதிக விளைச்சல் பெற துல்லிய பண்ணையம் அமைத்தல் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. உழவர் பெருவிழா மூலம் 80.774 லட்சம் மதிப்பீட்டில் விவசாயிகள் பயனடையும் வகையில் ஈடுபொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. விரைவு பட்டா மாற்றம் செய்து தரும் புதிய திட்டத்தின் கீழ் 2,49,047 பட்டாக்கள் மாறுதல் செய்து தரப்பட்டுள்ளன. விபத்து நிவாரண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 1,333 பயனாளிகளுக்கு விபத்து நிவாரண உதவித்தொகையாக 2,31 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அகதிகள் முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதியமாக 10,758 பயனாளிகளுக்கு 13,51 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியங்களை சரியான பயனாளிகளுக்கு மாதத்தின் முதல் வாரத்திலேயே துரிதமாக வழங்கும் வகையில் பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கார்டை வழங்கி சேவையாளர் உதவியுடன் வங்கிகள் வாயிலாக ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 343 கிராமங்களில் உள்ள 53,087 ஓய்வூதியதாரர்களுக்கு பயோமெட்ரிக் அட்டை வழங்கப்பட்டு வங்கி மூலம் 6,24 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மொத்தம் 3,29,367 விவசாயிகளுக்கு 335,1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோயில் அன்னதான திட்டத்தின் கீழ் 52 திருக்கோயில்களில் நாள்தோறும் 885 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. முன்னாள் படை வீரர்கள் குடும்பங்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் வங்கிக் கடன் வட்டி மானிய நிதி உதவி ஆகியவற்றின் கீழ் மொத்தம் 4,366 நபர்களுக்கு 3,29,94,160 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் 8,85,602 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 50,36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோதுமை மாவு, பாம் ஆயில், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆகியவை மலிவு விலையில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 1 கிலோ சன்னரக அரிசி 20 ரூபாய்க்கு வழங்கும் திட்டத்தின் கீழ் 5,098 குடும்பங்களுக்கு 1,01,951 மதிப்பிலான அரிசி வழங்கப்பட்டுள்ளது. நகராட்சிகளில் 10 அம்மா உணவகங்கள் வாயிலாக 1 ரூபாய்க்கு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு கலவை சாதங்கள் 5,18,48,174 ரூபாய் அளவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் 410 நபர்களுக்கு 13,53,000 ரூபாய் மதிப்பீட்டில் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 410 நபர்களுக்கு 17,63,000 ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா சலவை பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 80 மாணவ மாணவியர்களுக்கு தலை சிறந்த பள்ளியில் சேர்ந்து படிக்க 20,63,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 107 மாணவ மாணவியர்களுக்கு 2,82,000 ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள குறுகிய கால பயிர்க்கடன், முதலீட்டு கடன், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் பல்வேறு கடன்கள், புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை விரிவாக காணலாம். வேலூர் மாவட்டத்தில் தாட்கோ மூலம் 7,119 நபர்களுக்கு 18,024 கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. தன்னிறைவு திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் பங்களிப்புடன் 27,78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 594 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முழு சுகாதார திட்டத்தின் கீழ் 70,91 லட்சம் ரூபாய் செலவில் 41.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 33 சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 260,92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தியுடன் கூடிய 15,541 பசுமை வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு குக்கிராமங்கள் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டமான தாய் திட்டத்தின் கீழ் 554 கிராம ஊராட்சிகளை சார்ந்த 5,440 குக்கிராமங்களில் 174 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10,244 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 25,710 வீடுகள் 277 கோடியே 47 லட்சம் ரூபாய் செலவில் கட்டித்தரப்பட்டுள்ளது. 96 ஆண்கள் சுகாதார வளாகங்கள்,
2,76,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ளன. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2,823 பணிகள் 94,92,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நபார்டு திட்டத்தின் கீழ் 34,91,00,000 மதிப்பீட்டில் 83 கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 18,65,992 குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்டு 26,15,569 தனிநபர்களுக்கு வேலை அடையாள அட்டை வழங்கப்பட்டு 9,13,84,170 மனித சக்தி நாட்கள் உருவாக்கப்பட்டு 27,466 பணிகள் 733,237,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 51,13,00,000 செலவில் 1,258 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 13வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 27,63,00,000 மதிப்பீட்டில் 175 சாலை பணிகள் 327.87 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு 18,90,00,000 செலவில் 175.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு 88 பிளாஸ்டிக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் 2,303 பணிகள் 28,99,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வேலூர் மாநகராட்சி பகுதியில் 93.820 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 20.37 கோடி மதிப்பில் சீரமைக்கப்பட்டுள்ளன. இதுபோல் வேலூர் மாநகராட்சியில் அனைத்து பகுதிகளிலும் 83,14,00,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையிலான அரசால் வேலூர் மாவட்டத்தில் மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டுள்ள விலையில்லா மடிக்கணினிகள், பாடநூல்கள், பாடக்குறிப்பேடுகள், மிதிவண்டிகள், குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மூலதன மானியம், மின்னாக்கி மானியம் உள்ளிட்ட தகவல்களை விரிவாக காணலாம். ஆதி திராவிடர் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த 4,750 மாணவர்களுக்கு 3,59,64,506 ரூபாய் மதிப்பில் 5,437 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. 62,142 ஆதி திராவிடர் மாணவ மாணவிகளுக்கு 16,80,94,408 ரூபாய் கல்வி உதவித் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. 11,780 மாணவ மாணவியர்களுக்கு சீருடைகளும், 9,886 மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்களும், 9,886 மாணவ மாணவிகளுக்கு குறிப்பேடுகளும், 64 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் 3,582 மாணவ மாணவிகளுக்கு 3,582 போர்வைகளும் வழங்கப்பட்டுள்ளன. பேரூராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 33.50 லட்சம் மதிப்பீட்டில் 18 கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. தமிழ்நாடு நகர்ப்புற சாலை கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் 697.35 லட்சம் மதிப்பீட்டில் 44 தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பகுதி 2 திட்டத்தின் கீழ் நாற்றாம்பள்ளி பேரூராட்சியில் 20 லட்சம் மதிப்பில் ஒரு புதிய அலுவலக கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தார்ச்சாலை பணி, குடிநீர் பராமரிப்பு பணிகள், வடிகால் பணிகள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை பணி என மொத்தம் 246 பணிகள் 1,423.24 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நபார்டு திட்டத்தின் கீழ் 836.20 லட்சம் செலவில் 25 தார்ச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1.95 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. 3.78 கோடி ரூபாய் செலவில் 11,786 மீட்டர் நீளத்திற்கு பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு தார்ச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. வறட்சி நிவாரண நிதியின் கீழ் 1,356.16 லட்சம் மதிப்பில் 881 ஆழ்துளை கிணறு மற்றும் மினி பவர் பம்ப் அமைக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 70.76 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2,02,164 உறுப்பினர்கள் கொண்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் 115.905 கோடி தொகையை சேமிப்பாக வைத்துள்ளனர். 2,902 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு சுழல் நிதி கடனாக 3.70 கோடியும், பொருளாதார கடனாக 6.63 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது.
5360 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 323.97 கோடி ரூபாய் வங்கிகளின் மூலம் நேரடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. 386 ஊராட்சி அளவிலான குழு கட்டமைப்புகளுக்கு ஊக்கத்தொகையாக 3.86 கோடி ரூபாய் கடன் உதவியும், பெருங்கடனாக 15.66 கோடி கடன் உதவியும் வழங்கப்பட்டுள்ளது. 1891 இளைஞர்களுக்கு ரூபாய் 1.35 கோடி செலவில் தொழில் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் 2005 கீழ் 114 பெண் குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 5131 குடும்பங்களைச் சார்ந்த 10,162 பெண் குழந்தைகளுக்கு 2.40 கோடி வழங்கப்பட்டுள்ளது. தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் அரசு தொட்டிலில் போடப்பட்ட 52 ஆண் குழந்தைகள் மற்றும் 100 பெண் குழந்தைகளை அரசு எடுத்து வளர்த்து வருகிறது. 47 ஆண் குழந்தைகளும் 90 பெண் குழந்தைகளும் என 137 குழந்தைகளை குழந்தை இல்லாத பெற்றோருக்கு தத்து வழங்கப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 20 ஊராட்சி ஒன்றியங்கள், 1 மாநகராட்சி, 8 நகராட்சி என 2341 பள்ளிகளில் 5 வயது முதல் 14 வயது வரை மொத்தம் 2,86,807 மாணவ மாணவியர் பயனடைந்து வருகின்றனர். புதிய சத்துணவு முறை திட்டத்தின் கீழ் 10 வகையான சத்தான விதவிதமான கலவை சாதங்கள் 1,35,75,572 ரூபாய் செலவில் வழங்கப்பட்டு 2,86,807 மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மானியம், நுண்ணீர் பாசன மானியம், புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கால்நடை மருந்தகங்கள், விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிர்க்கடன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கடனுதவி, மூலதன மானியம், மின் மானியம், மின்னாக்கி மானியம், மதிப்பு கூட்டுவரி மானியம், நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலைகள், மேம்பால பணிகள் உள்ளிட்ட விவரங்களையும் வேலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையிலான தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ள குடிநீர் திட்டப் பணிகள், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் நடத்தப்பட்டுள்ள விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கட்டப்பட்டுள்ள சிறு பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.